மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள குளமங்கலம் மலைக்கோவிலில் பாலசுப்பிரமணியர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் பங்கேற்று இருக்கிறது? அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம் பத்மநாபன். தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் தொடங்கிய நாட்களில் இருந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே அதிக வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதே போல் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் கடந்த ஜனவரி 4ஆம் தேதி நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய நாள் முதல் தினசரி ஜல்லிக்கட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு என 3 வகையான போட்டிகள் தினசரி நடைபெற்று வருதுங்க. அதன் ஒரு பகுதியா புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மலைய கோயில்ல தைப்பூசத்தை முன்னிட்டு அங்க உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல நேற்று மத்தியானத்துக்கு மேல தீர்த்தவாரி நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டி இன்னைக்கு நடைபெற்றது. அப்பகுதியை சேர்ந்த நாட்டார்கள் சார்பாக நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி உறுதிமொழி வாசித்து அதன் பிறகு கொடியசைத்து தொடங்கி வைத்தாருங்க. ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றியும் காளைகளும் மற்றும் காளைகளுக்கு உரிய மருத்துவ பரிசோதனை செய்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது களத்திற்குள் அனுமதிக்கப்பட்டன. மேலும் இந்த ஜல்லிக்கட்டில திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட சுமார் 750க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த இதில் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 8 சுற்றுகளாக மாடுபிடி வீரர்கள் களத்துல இறக்கி விடப்படுகின்றனர். இந்த ஜல்லிக்கட்டுல சிறந்த முறையில் காளைகள் அடக்கிய காளையர்களுக்கும் காளையர்களில் பிடிவிடாமல் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளருக்கும் சில்வர் அண்டா, ஹாட்பாக்ஸ், சைக்கிள், செல்போன் உள்ளிட்ட ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டு தமிழக சட்டத்துறை அமைச்சர் இந்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதியால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டை சுற்றுவட்டார ஏராளமான மக்கள் விசில் அடித்து உற்சாகத்தோட கண்டு ரசித்து வர்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டியில அரசு பாதுகாப்பு வழிமுறைகள் நடைபெற்று வருகிறது. 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. அவர்களோட தீயணைப்பு துறையினர், உள்ளாட்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, சுகாதாரத்துறை என பல்வேறு துறையினரும் இந்த கண்காணிப்புல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ரொம்ப கோலாகலமா நடைபெற்று வருகிறது. உற்சாகத்தோட இந்த தைப்பூசத்தை இந்த பகுதி மக்கள் ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றாங்க பத்மநாபன். ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உறுதிமொழி எங்கள் தாய்நாடாம் தமிழ்நாட்டில் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய முக்கத்துல உட்காந்து தம்பியா, அந்த முக்கத்துல உட்காந்து 3 தம்பி கொஞ்சம் இறங்க. பணியில கரெக்ட் பண்றாங்க. கீழே இறங்கு. குளமங்கல வேலுத்தவர் சன்சார் மாடு, தளபதி தவசி முருகேசன் மாடு, மாய ஊத்து அருமையான காலை வெற்றி பெற்றது. ஒரு குளம் மாடு வெற்றி பெற்றிருப்பான். கொஞ்சம் வேகமா எல்லா மாட்டுக்குமே தொங்குறீங்க. கண்ணு குடிச்சாண்டா வந்ததுல இருந்து மேல பேரு கண்டு அந்த பேர் கையை எடுக்கிறது. ரொம்ப பிடிக்காத ஒரு ஆள் பிடி. வீரருக்கு ஒரு குணம் கொடுத்துருக்க வெள்ளச்சயமா இருப்பான். மலைசேரி பள்ளி வெள்ளச்சயமாடு, குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி வழங்குமாறு பேர் நம்பர் 27 அமைச்சர் நேருக்கு